அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சஹாபாக்கள் நபியர்களுடைய வீட்டுக்கு வெளியே இருந்தாங்க. ரசூல்லாவும் அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில் வரும்போது அவங்க வீட்டு வெளியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்காங்க. அந்த தண்ணியில் ரசூல்லா அவங்களுடைய முகத்தை பார்த்துட்டு தாடியையும் தலையையும் சரி செஞ்சுக்கிடுதாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு கேட்காங்க, யார் சொல்லலாம் நீங்களுமா இப்படி அலங்காரம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆமாம், ஒருத்தர் தம்முடைய சகோதரை பார்க்க போனால் இப்படி தம்முடைய தோற்றத்தை அழகாக்கிக்கிட்டும். ஏன்னா அல்லாஹ் அழகானவன், அவன் அழகை தான் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செஞ்சாங்க. இது குர்துபி ஆதாரம். அதேமாரி ஜுந்துப் இப்னு மக்கீஸ் அப்படிங்கிற ஒரு சஹாபி சொல்கிறாங்க, ரசூல்லா ஒரு தூதுக்குழுவை சந்திப்பதுக்காண்டி நபி அவர்கள்ட்ட இருந்த தனி ஒரு ஆடை இருக்குது. அப்போ தம் தோழர்கள்ட்டையும் அதை மாதிரி ஒரு ஆடையை அணிஞ்சு வரட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டளை இட்டாங்க. கிந்தா அப்படிங்கிற கோத்திரத்தார் சார்ந்த தூதுக்குழுவினர் ரசூலாவை சந்திக்கிறதுக்காண்டி வரும்போது யமன் நாட்டில் உள்ள உயரிய ஆடையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிஞ்சு வந்தாங்க. அவங்களுடைய நெருங்கிய தோழர்களான அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹும் அதே மாதிரி உயர்ந்த ஒரு ஆடையை அணிஞ்சு வந்திருக்காங்க. இது தபகாத் இப்னு சாது. அப்போ நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி நம்மள்கிட்ட உள்ள உயர்வான ஒரு ஆடையை அணிஞ்சிட்டு போகலாம். அவங்களுக்கு தக்கன உயர்வான ஆடைகளை அணியலாம் அப்படிங்கிறது இதிலேருந்து நம்மளுக்கு தெரிய வருது. நம்மளுடைய ஆடை எப்படி இருக்கக்கூடாது, பெருமைக்குரியதாக இருக்கக்கூடாது, இழிவான ஆடையாக இருக்கக்கூடாது, கண்ணாடி மாதிரி ஆடைகள் இருக்கக்கூடாது, டைட்டான ஆடையாக இருக்கக்கூடாது. மற்றபடி நம்ம அழகான ஆடை உயரிய ஆடைகளை தாராளமாக என்ன செய்யலாம், உடுத்தலாம். அதேமாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வேலை செஞ்ச போது உள்ள ஆடையவே ஜும்மா தொழுகைக்கு வரும்போதும் அதை போட்டுட்டு வரக்கூடாது. ஜும்மா தொழுகைக்காண்டி ஒரு சுத்தமான ஒரு நல்ல ஒரு ஆடையை வச்சுருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அபூதாவுது இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு. அதேமாதிரி ரப்புல் ஆலமீன் 7 சூரா 31 ஆயத்தில் சொல்கிறான், ஆதத்தின் மக்களே, ஒவ்வொரு தொழுகையும் போது உங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அலங்கரிச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கிறான். அப்போ நம்ம தொழுகைக்கு போகும்போதும் என்ன செய்யக்கூடாது, ரொம்ப இழிவான ஒரு நிலையில் தொழுகைக்கு வரக்கூடாதுன்னு தெரியுது. ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவருடைய நடை உடை பாவனை இது மட்டும் அவரை வெளிப்படுத்தாது, மாறா அது அவர் சார்ந்திருக்கும் மார்க்கத்தையும் அதன் மூலம் வெளிப்படுத்துறதுனால நம்ம எப்போதுமே என்ன செய்யக்கூடாது, அழுக்கோடையும் அலங்கோலத்தோடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு அம்சம்.